ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போரும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் இனிதானின் செய்யும் இனி நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசஜிரு தானும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கள்யே சிவ சர்வர்த்த சாதிக்கே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். இரண்டாம் பாவகம் அப்படின்னா எந்தெந்த காரகங்களை குறிக்கும், எந்தென்ன செயல்களை குறிக்கும் அப்படின்னா அந்த இரண்டாம் பாவகத்தில் பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே தனம், அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல் நாம் பேசக்கூடிய வார்த்தை வாக்குஸ்தானம் என்பதும் இந்த இரண்டாம் பாவகமே. அப்போது அந்த இரண்டாம் பாவகம் ஒருவருடைய ஜாதகத்திலே பலம் பெற்று இருக்கிறதா அல்லது பலவீனமாக இருக்கிறதா, இது ரொம்ப முக்கியம். இப்போது அதை எப்படி நாம் ஆராய வேண்டும்? அப்போது லக்னத்திற்கு 12 ராசிகளிலே எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு இரண்டாம் பாவகத்தில் எந்த கிரகம் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்கும் அதையும் பார்ப்போம். அதாவது அந்த இரண்டாம் பாவகம் அப்படின்னா தனம், வாக்கு, வாக்கு வித்தைகள், பூமி, சாஸ்திரம், சேமிப்புகள், திட்டங்கள், நவ ஆபரணங்கள், யோகங்கள், செல்வம் சேர்க்கும் முயற்சிகள், ஜோதிடம் கற்க வேண்டுமென்றாலும் ஜோதிடத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றாலும் லக்னத்துக்கு இரண்டாம் பாவகம் பலம் பெற வேண்டும். நல்ல நிலைமையிலே அந்த பாவகம் இருந்தால் மட்டுமே ஜோதிடமும் வரும் அப்படின்னு சொல்லுது. இந்த பாவகம் ரொம்ப முக்கியமானது. நேசம் பெறக்கூடாது, பகை பெறக்கூடாது, கெடு கிரகங்கள் இந்த பாவகத்திலே அமரக்கூடாது. அப்போ ஆட்சி, உச்சம், திரிகோணம் பெறுவது ரொம்ப முக்கியம். இப்படி இருந்தால் பலம் பெற்றிருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது எப்படி பார்த்தாலும் லக்னத்திற்கு இரண்டாம் பாவகம் பலம் பெற்ற ஜாதகர்கள் செல்வந்தர்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தான் பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே அடுத்தவரை முகம் சுளிக்காமல் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கிரகம், எந்த கிரகம் அந்த பாவகத்தில் நின்றால் எந்த விதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா, அதாவது இரண்டாம் பாவகத்தில் சூரியன் இருந்தால் எப்படி இருப்பாங்க அவங்க அப்படின்னா, நிர்வாகத் திறமை, அந்த துறையிலே சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிறந்த பேச்சாளர்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சமூக விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும். ஏன்னா சமூகத்தை பற்றி அதிக சிந்தனை உண்டு, யோசனையும் உண்டு. சிறந்த மேடை பேச்சாளராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மேடையில் பேசணுன்னா அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கு கிரக ரீதியாக, ஜாதக ரீதியாக அந்த இரண்டாம் பாவகம் பலம் பெற்று இருந்தால் மட்டுமே மேடையில் பேசணுன்னாலும் பேச முடியும். இல்லைன்னா அந்த வார்த்தை வராது, தடுமாற்றம் வந்துவிடும். பேசணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு பார்த்தா முடியாது. ஏன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திற்கு அந்த இரண்டாம் பாவகம், அதாவது வாக்குஸ்தானம் பலமாக இருந்தால் மட்டுமே தான் மேடையில் பேசக்கூடிய அதிகாரம் அந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் இருந்தால் எதில்?
லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்தில் அந்த வாக்கு தனஸ்தானத்தில் சந்திரன் இருந்தால் எப்படி இருக்கும்? மென்மையான இனிமையான பேச்சுக்கள் அந்த ஜாதகனுக்கு இருக்கும். பேசக்கூடிய வார்த்தைகள் மென்மையானதாக இருக்கும். அதே போல அன்பும் அரவணைப்பும் இரக்க குணமும் கொண்டவராக இந்த சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே போல 2ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, கடினமான வார்த்தைகளை பேசக்கூடியவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இரக்க குணம் சற்று குறைவு. என்ன பேசுகிறோன்னு தெரியாமவே பேசுவாங்க சில பேர். பிறகுதான் நான் எப்படி பேசிட்டனோ, தப்பாக பேசிட்டனோ, ஏன் இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள் வந்து விட்டது, ஏன் வந்துச்சு அப்படின்ற ஜாதகங்களை ஆராயும்போது பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கும். லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கும். இவங்க கோப குணங்கள் கொண்டு கோபங்களோடு பேசுபவராகவும் கடுமையான வார்த்தைகளை பேசுபவராகவும் எதிரில் உள்ள நபரை முகம் சுளிக்கும் அளவிற்கு கோபப்படும் அளவிற்கு பேசக்கூடியவராக இருக்கவும் அதிக வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை இறங்கிட்டாங்கன்னா எளிதில் இது முடிவடையாது, சீக்கிரம் முடியாது, தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். பார்க்கும்போதெல்லாம் இவன் அப்படி பேசணும் அப்படி பேசணுன்ற மாதிரி இருக்கும். அப்போது கடுமையான வார்த்தைகளை பேசுபவராக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வேற நிறைய விஷயம் இருக்குது, ஓரிரு வார்த்தையோடு போகும். ஏன்னா அந்த காரகமும் அந்த பாவகத்தை பற்றி பேசணும்னா ஒவ்வொரு காரகம் வரும்போதும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசலாம். அந்த அளவுக்கு விஷயம் இருக்குது. 2 விஷயமாக டச் பண்ணிட்டு போவோம். அப்போது 2இல் புதன் இருந்தால் எப்படி இருப்பார்? நகைச்சுவையான பேச்சுக்கள் அந்த ஜாதகரிடம் இருக்குது. இப்போ சினிமா ஃபீல்டெல்லாம் பார்க்கும்போது காமெடி நடிகர், நகைச்சுவை நடிகர் இப்படி இருப்பாங்க இல்லையா? அவர்களின் ஜாதகங்களை ஆராயும் போது லக்னத்துக்கு 2இல் புதன் பகவான் கண்டிப்பாக இருப்பார். அப்போது இப்படி இருக்கும் பேசுவது ஒரு வியப்பான, கேட்போம் என்ன தான் பேசுகிறாருன்னு பார்ப்போம் அல்லது கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு தள்ளப்படுவார். அவருடைய பேச்சுக்கள் கேட்கும்போது அப்படி இருக்கும். குடும்ப வாழ்க்கை இனிமையாக சென்று கொண்டிருக்கும். முகம் தேஜஸுடன் பொலிவுடன் காணப்படும். யாருக்கு? லக்னத்தில், அதாவது லக்னத்திற்கு 2இல் புதன் இருந்தால் பேசக்கூடிய வார்த்தையும் மென்மையாக இருக்கும், முகமும் தேஜஸோடு இருக்கும், அழகாகவும் இருக்கும். குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள் இல்லாமல், அவருக்கு தெரியும் அடுத்த இப்போ 1/2 மணி நேரத்துக்கு, அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு, அடுத்த நாளைக்கு, அடுத்த நேரத்திற்கு எந்த விதமான பிரச்சனைகள் வரும், எப்படி இதை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமும் ஞானமும் அந்த ஜாதகர்களுக்கு உண்டு. அதே போல் லக்னத்திற்கு 2ஆம் பாவகத்தில் குரு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிறந்த அறிவு கூர்மையான புத்தி இருக்கும். எதையும் சிந்தித்து பேசுபவராக செயல்படுபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஒரு வார்த்தை வருது அப்படின்னா, அவர் பேசுகிறாருன்னா அந்த வார்த்தையிலே பல அர்த்தங்கள் உண்டு. இன்னொருவரை மனம் புண்படும் அளவிற்கு பேசக்கூடியவராக இருக்க மாட்டார். இப்படியே இன்னும் கொஞ்சம் கேட்போம். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல கருத்துக்களை, வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை இனிமையாக பேசக்கூடியவராக இந்த 2இல் குரு இருப்பவர்கள் பேசுவார்கள். இவர்கள் முகம் பெரிதாக இருக்கும், கண்களும் பெரிதாக இருக்கும். மூஞ்சி நல்லா அகலமாக பெருசாகவும் இருக்கும், கண்ணும் அதே மாதிரி பெருசாகவும் இருக்கும். அப்போது நேரில் பார்த்த உடனே
ஓரளவிற்கு நாம் இரண்டில் இவருக்கு குரு இருக்கோ, அதனால் இவருடைய முகம் அப்படி இருக்குது, தேஜஸோடு இருக்குது. அவர் பேசக்கூடிய வார்த்தையை வச்சு நம்ம மிக எளிதிலே புரிந்து கொள்ளலாம். அப்போது லக்னத்துக்கு 2இல் சுக்கிரன் இருந்தால் எந்த விதமான பலன்கள் இருக்கும் ஜாதகனுக்கு அப்படின்னா, கவர்ச்சியானவர், மேன்மையானவர், முகம் பொலிவுடன் தேஜஸுடன் இருக்க வாய்ப்புகள் உண்டு. வார்த்தைகளை நகைச்சுவையாகவும் இனிமையாகவும் பேசக்கூடியவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் பேசும்போது நகைச்சுவையும் காமமும் காதல் வயப்படும் அளவிற்கு திறமையாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். யார்? 2ஆம் பாவகத்தில் சுக்கிரன் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சிறந்த நகைச்சுவைகள் பேசுவதும், கவிதைகள் எழுதுவதும், பாடுவதும், பேசுவதும் இவர்களிடம் யார்? இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல உள்ளவர்கள் திறமையாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். பாட்டு பாடுவதிலே வல்லவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இவருடைய கண்கள் வசீகரமானதாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. லக்னத்திற்கு 2ஆம் பாவகத்தில் சனி பகவான் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஜாதகர் இளமை வயது உடையவராக இருந்தாலும் பார்ப்பதற்கு முதுமையான வயதானவர் போல் தெரியக்கூடியவராக இருக்கும். இப்போ வயசு ஒரு 30 வயசு ஆகும்னா, இல்லை ஒரு 25 வயசு நடைமுறையில் இருக்குது அப்படின்னா, அவர் ஒரு 45-50 வயசு இருப்பது போல் முகம் தெரியும். எவ்வளோ வயசா, அப்படியா இப்படியா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி வியக்கத்தக்க செயல்களிலே வியக்கத்தக்க வார்த்தைகளாக அவரை பார்ப்பதற்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யார்? லக்னத்துக்கு 2இலே சனி பகவான் இருந்தால் இந்த தோற்றம் இருக்கும். முதிர்ச்சியான கிரகம், தாழ்ந்த கிரகம், நீதியை விரும்பும், நீதியை தவறாமல் பேசக்கூடியவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவர் அந்த மாதிரி செய்வார். நீதிகள், நியாயங்கள் பற்றி, நேர்மையான விஷயங்களை பற்றி அதிகம் பேசக்கூடியவர்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா 2இல் சனி, ஏன்னா ஏற்கனவே அந்த காரக கிரகம் நீதிமான் தவறை சுட்டி காட்டுவார். எவரானாலும் தவறை சுட்டி காட்ட வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அது எவரானாலும் சரி, அவர் பார்வைப்பட்டுட்டா சுட்டி காட்டிடுவார், இதுதான் அப்படின்னு. அப்போது திருமணங்கள் தாமதமான திருமணங்களாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஒரு சில நேரங்களில் இவர்களுடைய வார்த்தைகளை கேட்க முடியாது, அந்த அளவுக்கு பேசுவாங்க, வெறுப்பாக பேசுவாங்க சில நேரங்களில். அப்போது தாழ்ந்த குணம், தாமதமான திருமணம், ஒரு சில நேரங்களில் அவருடைய வார்த்தைகளை, அசிங்கமான வார்த்தைகளை காதில் கேட்கவே முடியாமல் போவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவரிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பிரச்சனை இருக்கும். கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் 2இல் சனி இருந்தால் கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்வை சதவிகிதத்தின் அடிப்படையிலே பார்வை இருக்கலாம். ஒரு சிலருக்கு கண்களில் நீர் வழியலாம், ஒரு சிலருக்கு கதகதவென்று அல்ற மாதிரி இருக்கும் சிலருக்கு. இந்த நிலைமையும் ஒரு சிலருக்கு உண்டு. அவங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? 2இலே சனி பகவான் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, அதாவது
இந்த அசிங்கமான உடைகள், அணியக்கூடிய உடைகள் எல்லாமே அசிங்கமாக இருக்கும், கலீஜாக இருக்கும். அந்த ஒரு தொழிலை அதிகம் விரும்பி செய்பவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் லக்னத்திற்கு 2ஆம் பாவகத்தில் ராகு இருந்தால் அந்த ஜாதகனுக்கு எந்த விதமான பலன்கள் இருக்கும் அப்படின்னா, சதவிகிதத்தின் அடிப்படையிலே தான் உண்மையை பேசுபவராக இருப்பார். 1% 100 இல்லை 2% இப்படி தான் இருக்கும். அப்போது 90% மேலே எதிரும் புதிருமாக தான் பேசுவோம். எது நடக்குமோ, எது இருக்குமோ, எது இருக்காதோ அது அப்பாற்பட்ட விஷயம். காணல் நீர் மாதிரி பேசக்கூடியவர்களாக இருப்பார். ஒன்றுமே இருக்காது, ஆனால் அந்த வார்த்தை எல்லாமே இருக்கிற மாதிரி காட்டும். இவங்க பேசுனாங்கன்னா யார்? லக்னத்துக்கு 2ல் ராகு உள்ளவர்கள் அப்படியே எல்லாமே உரிச்சு வச்ச மாதிரி பேசுவாங்க. ஆனால் அங்கே பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அந்த திறமை அதுவும் எல்லோருக்கும் வராது. அந்த திறமை அந்த 2ல் ராகு உள்ளவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். இவங்க அதிகமாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்வாங்க. இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா முதலீடே வார்த்தை தானே. அப்போது வார்த்தைகள் அதிகம் பேசுபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. மந்திரங்கள், மாந்திரீகம் என்ற விஷயத்தில் இந்த ஜாதகர் நுழைந்தாரானால் இவரிடம் எந்த சாபமும் பெறக்கூடாது. எந்த ஒரு தனி மனிதனும் இந்த ஜாதகரை சந்திக்கும் போது, எந்த ஜாதகரை? லக்னத்திற்கு 2லே ராகு உள்ளவரை சந்திக்கும் போது அவரிடம் அணுகும்போது இனிமையான எளிமையான வார்த்தைகளை அவர் சொல்கிறது சொல்லிட்டு கிளம்பிடணும். இவரின் வார்த்தையால் சாபம் பெற்றவர்கள் அந்த சாபத்தை கண்டிப்பாக அனுபவித்தே ஆக வேண்டும். நிறைய பேர் பார்க்குறோம், என் நேரம் சரியில்லையோ, ஏன் இன்னைக்கு இந்த ஆள் இப்படி பேசுகிறான்ற மாதிரி இருக்கும். எதுவுமே இல்லை, பார்த்தா எதுவுமே எந்த அர்த்தமும் அதில் இல்லை. இருந்தாலும் ஏன் இப்படி திட்டுறாரு, இப்படி வைகிறாருன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சாபங்களை தவிர்க்கப்பட வேண்டும். அந்த மாதிரி ஆளுங்கிட்ட உஷாராக இருக்கணும். ஏன்னா அது நம்ம என்ன அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கிட்டா இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை வைத்தே நாம் இவர் இப்படி தான் இருக்கும் போல் தெரியுது, ஏன் சும்மா வம்பு, சரிப்பா ஆச்சி சாமி, ஜோசியராக இருந்தால் அல்ல மாந்திரிகவாதியாக இருந்தால் ஆச்சி சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்போன்னு சொல்லிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிரும் புதிருமாக பேசுவதில் இந்த ஜாதகர்கள் வல்லவர்கள். யார்? இந்த லக்னத்துக்கு 2ல் ராகு உள்ளவர்கள் இப்படி பேசுவாங்க. எதிரும் புதிருமாக நான் பார்க்கவே இல்லை, பேசவே இல்லை அப்படின்பாங்க. அந்த குணமும் இந்த ஜாதகரிடம் உண்டு. ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் நேரடியாக இந்த ஜாதகர் பேச மாட்டார், எதிரும் புதிருமாக தான் பேசும். ஏன் இப்படி பேசுவார் இப்படின்னு பார்த்தா, அதை உள்ள நுழைஞ்சு பார்த்தா தான் இது அர்த்தம் பல வகை உண்டு. அந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் இந்த ராகு உள்ளவர்கள் தான். நேரடியாக ஏதாவது ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. பல காரணங்களோடு ஏதோ ஒரு செயல்பாடோடு தான் இவங்க பேசுவாங்க. அது உள்ளர்த்தம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி குணம் இவர்களுக்கு உண்டு. அதே போல் லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்தில் கேது இருந்தால் அவங்க எப்படி குணம், நலம், அதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எதையுமே புரியாதது போல் பேசக்கூடிய தன்மை இந்த ஜாதகருக்கு உண்டு. அவர் என்னதான் பேசினார் ஒன்றும் புரியல, அது கொஞ்சம் இன்னொரு முறை கேட்போமா அப்படின்ற மாதிரி இருக்கும். கேட்கவும் முடியாது. அவர் என்னதான் பேசுகிறாரு, எதிரும் புதிருமாக பேசக்கூடிய வார்த்தைகளும் உண்டு. 2 அர்த்தங்களோடு பேசக்கூடியவராக இருப்பார். புதிர் நிறைந்து இருக்கும் ஆன்மீக வாசனை இந்த ஜாதகனிடம் அதிகம் இருக்கும். வாக்கு பலிதம் அதிகமாக இந்த ஜாதகனுக்கு உண்டு. இவரிடம் பேசுவது சிறிது எச்சரிக்கையாக பேசுவதும் சிறப்பு. ஏன்னா இவர்
என்ன பேசுகிறாருன்னு தெரியாமல் அவரையே உளறிக்கிட்டு இருப்பார், பேசிக்கிட்டு இருப்பார். இது எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது. தான் என்ன பேசுகிறோம் அப்படின்னு புரியாமலும் பேசக்கூடியவராக இருப்பார். யார்? இந்த கேது உள்ளவர்கள். ஒரு சிலருக்கு குடும்பத்திலே நிம்மதி இருக்காது. நிறைய ஜாதகங்கள் லக்னத்துக்கு 2 கேது உள்ளவர்கள் எல்லாம் குடும்பத்தில் பிரிவினை ஏற்பட்டு, அதிகமாக அவங்க பிரிவினையில் தான் இருப்பாங்க. பிரிவினை ஏற்பட்டு ஒரு சிலர் குடும்பத்தை விட்டே வெளியேற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் குடும்பத்தில் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்படி இருக்கும் ஜாதகம். அதே போல் லக்னத்திற்கு 2ஆம் பாவகத்திலே எந்த காரகம் எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த காரகத்தின் மூலமாக, காரகத்தின் மூலமான என்ன? எந்த சூரியனா, சந்திரனா, செவ்வாயா, புதனா, குருவா, சுக்கிரனா, சனியா, ராகுவா, கேதுவா, எவரொருவர் அந்த 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த காரகத்தின் மூலமாக அந்த ஜாதகனுக்கு பணம் வரும், பொருளாதாரம் வரும். அந்த காரகங்களின் மூலமாகத்தான் இந்த ஜாதகன் பயனடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த உறவு முறைகளிலே எந்த காரகம் எந்த உறவினரை குறிக்கிறதோ அந்த உறவினர்களின் மூலமாகத்தான் பொருளாதாரம், பணம் என்ற விஷயத்தை, தனம் என்ற விஷயத்தை இந்த ஜாதகன் நாட முடியும், நாடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது பேசணும், ஒரு நாளெல்லாம் பேசலாம். இந்த 2ஆம் பாகத்தை பற்றி எந்த பாகமாக இருந்தாலும் பேசலாம். வணக்கம்.